விஜய் அண்ணாவோட தீவிர ரசிகர் நான். அன்று தொண்டன், இன்று கட்சியில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறான். அதனால் தைரியமாக சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். கட்சி ஆரம்பித்து 2 வருஷமாக பயணித்தேன். முதல் மாநாடு இருந்து எலெக்ஷன் பூத் வரைக்கும் இருந்துக்கிறேன். என்னோடய சின்ன அனுபவத்தை உங்கள் கூட சொல்லி ஷேர் பண்ணுறேன். அதில் எதுவும் தவறு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, பதில் சொல்கிறேன். இவர்களாம் என்ன தெரியும் நாங்கள் விஜயண்ணா. ஆனால் கட்சி ஆரம்பித்தார். மாநாட்டில் வந்து ஆள் சேர்ப்பாங்களா, ஆள் வராதா, கூட்டம் வராதான்னாங்க. கூட்டத்தை காமிச்சார், பலத்தை காமிச்சார். 2வது மாநாடு கூட்டம் வராது, அது கொள்கையற்ற கூட்டம்னாங்க. ஆனால் கூட்டம் வந்துச்சு. எத்தனையோ இடத்த 2வது மாநாடு கூட்டமே வராதுன்னாங்க. ஏன் கூட்டம் வராதுன்னா, ஃபஸ்ட் மாநாடு கூட்டம் வந்துச்சு, செகண்ட் மாநாடு கூட்டம் வராதுன்னாங்க. அப்படி இருந்து மதுரை மாநாடு 2வது மாநாடு கூட்டத்தை காமிச்சுங்க. நானும் அங்கே போனேன். முதல் மாநாட்டுக்கு போனேன், செகண்ட் மாநாட்டுக்கு போனேன், பிரச்சாரத்துக்கும் போய்க்கிறேன், எல்லாமே பயணிச்சுக்கிறேன். அவருக்காக ஓட்டு சேகரிச்சுக்கிறேன். கொடி அறிவிக்க மாட்டோம்னா கொடி அறிவித்தார். கட்சி ஆரம்பித்தார். கொள்கையற்ற கூட்டம்னாங்க. மதச்சார்பற்ற கொள்கை, அது ஒன்றுத்தில் மட்டும் குறிக்கோளாகிறாரு. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் எங்கே பூத்து கமிட்டி மாநாடு போடுவாங்க, எங்கே ஆள் சேர்ப்பாங்க, எங்கே வேட்பாளர் போடுவாங்க, எங்கள் பசங்க எல்லாமே கொள்கையற்ற கூட்டம், தற்கூரி கூட்டம் அப்படின்னாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ஒத்துழைப்பாக இருந்தாங்க. அவர் ரசிகராக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. வெற்றி தோல்வி என்பது அப்பாற்பட்ட விஷயம். தோல்வி நிரந்தரம் கிடையாது, வெற்றி நிரந்தரம் இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. ஆனால் ஏகப்பட்ட விமர்சனம், ஏகப்பட்ட தடைகள், ஏகப்பட்ட அவதூறு, ஏகப்பட்ட பல விமர்சனம் தாண்டி தான் வெளியில் வந்துரு. ஃபேமிலி தாக்குனாங்க, படத்தை தாக்குனாங்க, அரசியலை தாக்குனாங்க, எல்லாமே தாக்குனாங்க. அப்படி இருந்தும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும், ஒரு புரட்சி உருவாக்குனார். தனியாளாக இருந்து மற்றவங்க மாதிரி கூட்டணி போடல. 25 கூட்டணி, 15 கூட்டணி எதுவுமே கிடையாது. இன்னும் ஒரே நாள் தான் இருக்குது ரிசல்ட்டுக்கு. தோத்தாலும் பிரச்சனை இல்லை, சப்போர்ட் பண்ணலாம். ஒரு சில வீடியோ பார்த்தேன், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் பார்த்தேன். விஜயண்ணா எல்லா பக்கம் வம்பிழுத்துட்டுனா போட்டு அடிச்சிருவானாங்க. ஆனால் அவர் ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் பிரச்சனை பண்ணிக்கிறாரு. தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா கட்சிக்குமே அவர் மேலே விரோதமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் சப்போர்ட்டாக நில்லுங்க. தோற்றாலும் பரவாயில்ல, அடுத்த முறை சரி பண்ணுங்கள், இன்னும் வேலை செய்யுங்க. பசங்கக்கிட்ட, ஃபேமிலிக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள். வெற்றி அடைஞ்சால் மாற்றம் உருவாக்கும், சந்தோஷமாக இருக்கும், நினச்சது சாதிக்கலாம். இதுதான் வித்தியாசம். இதனால் யார்கிட்டையும் ஃபேமிலி சண்டை போட்டுக்காதீங்க, எதுவும் பண்ணிக்காதீங்க. ஒரு காமெடி பண்ணாலும், விமர்சனம் பண்ணாலும், அவதூறு பண்ணாலும் சண்டை போட்டுக்காமல் நல்ல மாதிரியாக ரிசல்ட்டு பாருங்கள். டிவியில் உட்காந்து பாருங்கள், மொபைலில் பாருங்கள். வெற்றி நம்மதையும் நினச்சி பயணிக்கலாம்.